வெல்கம் டு ஸ்கூலுமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுமி வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அண்ட் எப்படி சைன்இன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூலுமி சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அது மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் உங்களோட குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்கூலுமி அப்படின்னு உங்களுடைய யூஆர்எல்ல டைப் பண்ணுற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எனக்கு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நம்மளுடைய சைட்டோட ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதுதான் நம்ம சைட்டோட ஹோம் பேஜ். இதில் வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாப் ரைட் சைடில் இருக்கும். ஸோ அந்த சைன்இன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். எங்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஜஸ்ட் இந்த சைன் அப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக உங்களுடைய மெயில் ஐடியை கொடுக்கணும். அது என்னோட ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுக்கலாம். உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்குங்க. தென் ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு மெசேஜ் வரும், ப்ரொசீட் டு கிரியேட் அ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். இதுலேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோவர் கேஸ் இருக்கணும், அண்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ நான் அதுக்கு ஏற்றாற் போல் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் திஸ் இப்படி இருக்கும். ஸோ இது ஒரு டம்மி அக்கௌண்ட் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு, ஒரு அப்பர் கேரக்டர் அண்ட் ஒரு ஆல்ஃபபெட் அண்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் ஒரு நியூமெரிக்கல். ஸோ இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்தால் மட்டும்தான் பாஸ்வேர்டோட கேட்டகரி உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதேவே நம்ம ஒன்ஸ் அகெயின் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு 2 பாஸ்வேர்டும் நமக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் செட் பாஸ்வேர்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு வரும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணால் ஃபர்தராக பாஸ்வேர்ட் நோட்டட் அப்படின்னு வரும், கண்டினியூ டு ப்ரொஃபைல் அப்படின்னு வரும். ஸோ இங்கே நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது நான் என்னோட ப்ரொஃபைல் பிக்சரை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூசர் நேம் செட் பண்ணணும். ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஓகே, என்னோட யூசர் நேம் வந்து நித்லன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னோட ஃபாதர் நேம் வந்து ஓகே பெருமாள் ராஜ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் டம்மி அக்கௌண்ட் தானே. ஓகே, இதில் வந்து டேட் ஆஃப் பர்த், என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் கொடுக்குறேன். என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக்கான டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அப்புறம் நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஜெண்டர் வந்து மேல். அதுக்கப்புறம் பிளட் குரூப் வந்து ஓ பாசிட்டிவ். என்னோட ஆக்குபேஷன் என்ன, நான் டீச்சர் அப்படிங்கிறதுனால டீச்சர்னு கொடுத்துறேன். என்னோட நேஷ்னாலிட்டி இந்தியன். ஸோ உங்களோட கான்டாக்ட் இன்ஃபோ ஆல்ரெடி மெயில் ஐடி கொடுத்தனால இங்கேயே வாங்கிக்கும். மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கூகுள் அட்ரஸில் சேவாக இருக்கிறதுனால இந்த மொபைல் நம்பர் அண்ட் இந்த அட்ரஸ் வந்து எனக்கு ஆட்டோ ஃபில் ஆயிடுச்சு. இல்லைனா நீங்கள் உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி அண்ட் ஜிப் எல்லாம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ப்ரொஃபைல் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, யூசர் நேம் ஆல்ரெடி ஓகே, யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லுது. வேறு யூசர் நேம் டைப் பண்ணுவோம். ஓகே, நான் நித்லன் டி அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ அந்த நித்லன் டி அப்படிங்கிறது கொடுக்குறேன் அண்ட் சேவ் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனேயுமே வந்து எனக்கு என்னுடைய ப்ரொஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஸோ இதில் கோ டு லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் கோ டு லாகின் அகெயின் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு மெயில் ஐடி கொடுத்து லாகின் ரெஜிஸ்டர் பண்ணோம். அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணியே நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ அதே பாஸ்வேர்ட் தான், அந்த பாஸ்வேர்டை தான் கொடுத்து நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அகெயின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். கண்டினியூ எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னு வரும். ஸோ கண்டினியூ எக்ஸ்ப்ளோரிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட பேர் வந்து என்னோட யூசர் நேம் வந்து
டாப் ரைட் சைடில் இங்கே நித்திலன் டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்ட், அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி அண்ட் சைன் அவுட் பண்ணமான்னு காமிக்கும். ஸோ உங்களோட டேஷ்போர்டை கிளிக் பண்ணீங்க. ஸோ உங்களோட டேஷ்போர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களோட டேஷ்போர்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் அண்ட் சைன்இன் பண்ணணும். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.